ஹாய். கோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நான் சிங்க் கோன் எடுத்திருக்கேன். 3 டைப்ஸில் கோனை ஹோல்ட் பண்ணி போடுவாங்க. இப்போ ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி பிடிச்சி போடுறது. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கரை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி போடுவாங்க. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா மிடில் தம் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி போடுவாங்க. பட் செகண்ட் டைப்பும் தேர்ட் டைப்பும் நமக்கு ஓகேவாக இருக்காது. ஃபஸ்ட் டைப் தான் ஓகேவாக இருக்கும். பென்சில் மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து மேலே தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, பென்சில் மாதிரி பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு தம் ஃபிங்கர் ரொம்ப வலிக்கிறது கம்மியாகும். ஃபஸ்ட்டு அந்த டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பிளாக் இருக்கும். எப்படி சொல்கிறது, இறுகி போயிருக்கும் அந்த கோனு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கீழே விட்டுருங்க. நம்ம எப்பயுமே ஃபுல் கோனாக வச்சு போடும்போது நம்மளால் போட முடியாது. பாதி கோன் வச்சு போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. பிளாக் எடுத்த அப்புறம் லைட்டாக லைன்ஸ் போட்டு பாருங்கள், அந்த ஃப்ளோ எப்படி வருதுன்ட்டு. நமக்கு ஃப்ளோ கரெக்டாக இருந்ததுன்னா லைன்ஸ் போடுறதுக்கு வரும். வீடியோ நல்லா கவர் பண்ண முடியல, கட் ஆகிடுச்சு ஃபோனு. ஓகே, டேப் வந்து நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த டேப்பை நான் வந்து எப்படி வச்சு சுற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. டேப்பை வந்து நேராக வச்சுட்டு கோனை சைடாக வச்சுருக்கேன். அதுதான் அதில் மெயினே. கோனை சைடாக வச்சுட்டு டேப்பை சுற்றுங்க. நேராக வச்சு சுற்றினா வராது நமக்கு. ஓகே, அவ்வளோதான். இதில் ஃப்ளோ பார்க்குறதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு சுருண்டு சுருண்டு வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கோனை ரொட்டேட் பண்ணிக்கணும். எந்த ஆங்கிளில் அந்த மெஹந்தி க்ரீம் விழுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஆங்கிளில் நீங்கள் கோனை திருப்பி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அந்த கோன் எந்த ஆங்கிளில் போதோ அந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி தான் போடுறேன். ஒரு ப்ரைடுக்கு போடும்போதோ இல்லை ப்ரெசன்டேஷனுக்கு போடும்போதோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு லைன்ஸ் போட்டு பார்க்கணும். எப்பயுமே டேரெக்டாக போயிட்டு அதில் போடுறதுக்கு பதிலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஷீட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் போடுங்க. சில பேர் டேப் ஓட்டும்போது ரொம்ப தின்னாக டிப் வந்து ரொம்ப சின்னதாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி அதோட சைஸ் நம்ம மாற்றிக்கலாம். கிட்ட வச்சு காட்டும்போது கேமரா ஃபோக்கஸ் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் பிளர் ஆகுது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் நான் போடுறேன். தம் ஃபிங்கர் எங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். குட்டியாக ஒரு கோன் மாதிரியே இருக்கும். நம்ம கைக்கு தம் ஃபிங்கருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன கோன் மாதிரியே இருக்கும். அதில் வச்சு தான் நான் அந்த லைன்ஸ் போடுறேன். நான் மேலே உள்ள கோனே எடுக்கலை, அந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அதில் உள்ளதை மட்டும்தான் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நான் கொஞ்சம் லூஸ் விட்டு மேலே உள்ளதை எடுத்துகிட்டு கீழேயே வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ளோட்டிங்காக போடும்போது இந்த மாதிரி கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மேலேயே நம்ம இன்னொரு லைன் கொடுத்துட்டோம்னா அது சரியாயிடும். அவ்வளோதான். என்னோடய ஆக்சுவல் ஸ்பீடு பார்த்துக்கோங்க. நான் வந்து முன்னாடி உள்ள வீடியோ எல்லாத்துலேயுமே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஆக்சுவல் ஸ்பீடே இதுதான்.